வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பேலஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட 9th எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஃபேங் அவனுடைய கோல்டன் ஸ்பிரிட் பவரை வெளிக்கொண்டு வரான். இன்னொடைய உண்மையான நெருப்பு அப்சர்வ் பண்ணி சீலை உருவாக்குறதுக்கு ஸ்பிரிட் ஸ்டோன் வேணும். ஸ்பிரிச்சுவல் பவரை ஏத்த மாதிரி மாத்திக்கணும். அவன் உடம்புல இருந்து புகையா போது கட்டையிலேயே குத்திக்கிட்டே இருக்கான். தீப்பொறி மாதிரி கிளம்புது. மறுபடியும் தோத்துட்டான். எவ்வளவு ஸ்பிரிட் ஸ்டோன் பிராக்டிஸ் பண்ண தேவைப்படுன்னு தெரியல. ஸ்பிரிட் ஸ்டோன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரான். உண்மையிலே என்ன தப்புன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் தண்ணியில போட்டுடுறான். ஸ்பிரிட் ஸ்டோனுடைய விலை அதிகம். நான் மறுபடியும் முயற்சி பண்ணணும். என்னது அது? வாட்டர் மான்ஸ்டரா? வாளால அடிக்க வருது. வெளிவான பவரை வெளிக்கொண்டு வந்து தடுக்கிறான். அதை தாக்கு பிடிக்க முடியாம போய் விழுந்துடுறான். அந்த வாட்டர் மான்ஸ்டர் வெளியே வந்து அவனை பார்த்து கத்துது. இன்னும் டீச்சரை கண்டுபிடிக்கலன்னா சாவக்கூடாது. ஏ வாட்டர் மான்ஸ்டரு, நீ மனிதர்களை தொந்தரவு செய்யறதுக்காக எங்க மறைஞ்சுக்கிட்டு இருக்கிறியா? அது அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகுது. சென் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அடிக்கிறான். அது எங்க போச்சுன்னே தெரியல. இதுதான் ட்ரேட் குவாங்மிங் ஸ்ட்ரென்த்தா? ஆமா, ஆனா அந்த கை டிவைன் கேட் ரிலிமோட வெறும் ஒரு துண்டு தான்னு சென் சொல்றாரு. உதவி பண்ணதுக்கு நன்றி கிரேட் எல்டர். அந்த மான்ஸ்டர் வேற ஒருத்தனால அடிபட்டு வந்து இங்க மறைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. நான் உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கலான்னு வந்தேன். உன்னுடைய ரைட் ஹேண்ட் அது சரியானாலும் உன்னால ட்ரேட் குவாஞ்சி இங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சென் சொல்றாரு. தெரியுது. அப்போ எனக்கு இருக்கிற ஒரே வழி வேற மார்ஷல் ஆர்ட்ஸை தான் கற்றுக்கணும். ஆனால் இன்னும் லெஃப்ட் ஹேண்டில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஆனால் உங்ககிட்ட ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ப்ளீஸ் அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. குவாங்மிங் ட்ரேடு சூரிய ஒளி மாதிரி இருக்கிற கைரேகைன்னு சொல்லிட்டு எதையோ எழுதி அனுப்புகிறான். இது நல்ல மனசு இருக்கிறவங்கள தான் ஏற்றுக்கும். திருப்பி அந்த வாட்டர் மான்ஸ்டர் வந்தால் நான் என்ன பண்ணுறது? சீனை கட் பண்ணால் நைட் ஆகிடுச்சு. ஃபேங் வீட்டு மேலே உக்காந்துக்கிட்டு இருக்கான். ஏதோ சத்தம் கேட்குது. வாட்டர் மான்ஸ்டர் தான் திருப்பி வந்துடுச்சோன்னு சொல்லிட்டு போய் மறைஞ்சிக்கிறான். சன் எக்ஷு யாரோ 2 பேர் அனுப்பியிருக்கான். அங்கிள் ஆனும் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டை நோக்கி ஓடுறானுங்க. அவன் கூட சண்டை போட்டதுக்கு பழி வாங்கிறதுக்கு ஆளை அனுப்பிக்கிட்டே இருக்கானே. பிரிஞ்சு போய் தேடலாம். சரி, கதவை உதைச்சிட்டு உள்ளார போகிறான். கிங்யூ என்னை தப்பான்னு நினச்சிக்காத. நான் ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணுறேன். கத்தியால் வெட்டுறான். பார்த்தா அங்கே ஆள் இல்லை. வெளியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறான். சன் எக்ஷு டீச்சரோடைய சமாதியை உடைக்க சொன்னானா? ஃபேங், நீ என்ன பண்ணுற? அவன் மேலே இருக்கிற கடுப்புக்கு உங்களை விடமாட்டான்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறான் அவனை. என்ன நீ தப்பிச்சு ஓடணுமான்னு சொல்லிட்டு பால் மாரி அதையும் அனுப்புகிறான். ஃபேங்கை சுற்றி அது நெருப்பு மாரி வர வச்சிடுது. நான் இதை பணங்களை ஐக்கத்துக்கு யூஸ் பண்ணுவேன். அந்த நெருப்புக்கு நடுவில் ஃபேங் நின்றுக்கிட்டு இருக்கான். இது சூரியனுடைய நெருப்பு மாதிரி இருக்கிற ஒரு ட்ரைனிங் தான் சொல்லிட்டு சென் சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். குவாங்மிங் ட்ரேடு சூரிய ஒளி மாதிரி இருக்கிற கைரேகன்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதை அனுப்புகிறான். இதை அடையிறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும். ஃபேங் கையில் ஏதோ சிம்பிள் பண்ணிட்டு நெருப்பை உள்ளார ஈக்கிறான். அது எப்படி நடக்க முடியும்? எல்லா நெருப்பையும் உள்ளார ஈத்தர்றான். சிரிக்கிறான் அவன். என்னுடைய கை சரியாகிடுச்சு. நெருப்பே ஒன்னாகு. உன்னுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் பவர் முன்னேறி இருக்கு. இது வெறும் 3rd ஸ்டேஜ் ரிலீவ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தியால் வெட்டுறான். அதிலிருந்து பவர் வெளியில் வருது. ஃபேங் அவன் கையில் பால் மாரி வச்சுக்கிட்டு இருந்த பவரை அனுப்புகிறான். அது கை மாரி வந்து அந்த பவரை தடுக்குது. திருப்பி தள்ளுறான். அது அவனை நோக்கி போகுது. இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறான். அது அவன் மேலே பட்டு போய் கீழே வீழ்ந்துடுறான். என்னை விட்டுடுன்னு அவன் சொல்கிறான். நான் உங்கள் கையில் மாட்டியிருந்தா என்னை போக விட்டு இருப்பீங்களாடா? அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ளார இருந்து எதையோ எடுக்கிறான். அதுக்குள்ளார ஃபேங் அடிச்சிட்றான். அது ஏதோ பிளேட் மாரி கீழே விழுது. செங், உங்கள் உடம்புல வெறும் இந்த பிளேட் மட்டும்தான் இருக்கு. அவங்க 2 பேரையும் மூங்கில் படகுல கட்டி போட்டு வச்சு தள்ளி விட்டுறான் ஃபேங். இந்த தண்ணியில் பல மான்ஸ்டர்கள் இருக்கு, பார்த்து போயிட்டு வாங்க. அவனுங்க 2 பேர் திருப்பி வரமாட்டானுங்க. கண்டிப்பாக வெள்ளத்தாடிக்காரன் இதை பற்றி விசாரிப்பான். நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பணும். அங்கிள் ஆன் திரும்பி வர வரைக்கும் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பையை எடுத்துக்கிட்டு போகிறான். கட்டை அவுத்துட்டு வாயில் இருந்த துணியை எடுத்துட்டு டே ஃபேங், நான் உன்னை விடமாட்டேன்டான்னு சொல்கிறான். திரும்பி அவனை பார்க்குறான். பார்த்தா வாட்டர் மான்ஸ்டர் வெளியே வந்துடுது. வாயை பொழந்துக்கிறான். அது கத்திக்கிட்டே அவனுங்களை நோக்கி வருது. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.